வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. 7th சாப்டரில் மிஸ்லனரி எக்ஸசைஸில் 20th சம் பார்க்க போகிறோம். I equal to integral of 2 plus sin 2x divided by 1 plus cos 2x into e power x dx. sin 2x இருக்குது, cos 2x இருக்குது, ரெண்டும் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. sin 2 தீட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 sin theta cos theta. cos 2x 1 plus cos 2xங்கிறது பார்த்தீங்கன்னா 2 cos square theta. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா சம் ரொம்ப சிம்பிளாக மாறிடும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். I equal to 2 plus 2 sin x cos x divided by 2 cos square x into e power x dx. 2 காமன் வெளியே எழுதினா 2 into 1 plus sin x cos x divided by 2 cos square x into e power x. இந்த 2 கேன்சல் ஆகிரும். அப்போ integral of 1 plus sin x cos x divided by cos square x e power x dx. டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா, அதை மேலே நியூமரேட்டர் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா integral of 1 by cos square x plus sin x cos x divided by cos square x. இது 1 by cos square xங்கிறது secant square x ஆயிரும். integral of secant square x plus இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசும் கேன்சல் ஆயிரும். சைனும் காசும் வந்து பார்த்தீங்கன்னா tan x into e power x dxன்னு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ tan x வந்து f of xன்னு எடுத்திங்கன்னா அதோட இன்டகிரேஷன் secant square x வந்து f dash of வந்து x வந்து secant square x உள்ளே இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் ஃபங்க்ஷன் f of x plus f dash of x into e power x dxக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா e power x into f of x. ஸோ இதுபடி இந்த இதில் பார்த்தீங்கன்னா I equal to e power x tan x plus c தான் ஆன்சர். 22nd sum I equal to integral of x square plus x plus 1 divided by x plus 1 whole square into x plus 2 dx. ஸோ இது வந்து உள்ளக வந்து நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். லெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இது ஸ்கொயருக்குனால முதல்ல ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எல்லாமே நான் இது சிங்கிள் டேஜ் தான். அதனால் வந்து மேலே வந்து ஏபிசி தான் வரும். ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் x plus 1 divided by x plus 1 whole square into x plus 2 equal to a into x plus 1 into x plus 2 plus b into x plus 2 plus c into x plus 1 whole square divided by x plus 1 whole square into x plus 2. டினாமினேட்டருக்குள்ளாக நியூமரேட்டருக்குள்ள அப்போ x square plus x plus 1 equal to a into x plus 1 into x plus 2 plus b into x plus 2 plus c into x plus 1 whole square. எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ 0 ஆயிரும், சியோட வேல்யூ 0 ஆயிரும், பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1 whole square minus 1 plus 1 equal to 0 into b into minus 1 plus 2 plus 0 வரும். சிம்பிளை பண்ணிங்கன்னா b ஓட வேல்யூ வந்து 1 வரும். x equal to -2 போட்டிங்கன்னா a ஓட வேல்யூ 0 ஆயிரும், b ஓட வேல்யூ 0 ஆயிரும், c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். -2 whole square minus 2 plus 1 equal to c into -2 plus 1 whole square. சிம்பிளை பண்ணிங்கன்னா c ஓட வேல்யூ 3 வரும். x equal to 0 போட்டிங்கன்னா 1 equal to a into 1 into 2 plus b into 2 plus c into 1 வரும். இதில் வந்து ஏயோட வேல்யூ இது அதாவது பியோட வேல்யூ சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 equal to 2a plus 1 into 2 plus 3 into 1. சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 equal to 2a plus 2 plus 3. ஏவோட சிம்பிளை பண்ணிங்கன்னா a equal to -2 வரும். ஏபிசி 3 ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x square plus 1 plus x square plus x plus 1 divided by x plus 1 whole square into x plus 2 equal to -2 by x plus 1 plus 1 by x plus 1 whole square plus 3 by x plus 2. So integral of x square plus x plus 1 divided by x plus 1 whole square into x plus 2 dx வந்து பார்த்தீங்கன்னா -2 into integral of 1 by x plus 1 dx plus integral of 1 by x plus 1 whole square dx plus 3 into integral of 1 by x plus 2 dx. இது ரெண்டும் லாக் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா x plus 1 whole power -2 மேலே வந்துடும். அப்போ -2 into log x plus 1 plus integral of x plus 1 whole power -2 integral of x plus 1 whole power -2 dx plus 3 into log x plus 1 2 plus c வரும். இதோட இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இது அப்படியே எழுதிக்கும், இதை அப்படியே எழுதிக்கும். இது இன்டகிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா x plus 1 whole power -1 divided by -1 வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இந்த முன்னாடி 3 log x plus 2 minus 2 log x plus 1 minus இது வந்து மைனஸ் இருக்குன்னா கீழே வந்துடும் 1 by x plus 1 plus c வந்துடும். இது ஆன்சர். அடுத்து 23rd sum I equal to integral of tan inverse root of 1 minus x divided by 1 plus x dx.
இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரிக் இது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஏன்னா இது tan இன்வெர்ஸ் வருது. நம்ம tan இன்வெர்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து முதல்ல காஸ் தீட்டான்னு ஒரு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஐடியாவில் செய்கிறத எப்படி பண்ணால் வந்து நம்ம மாறுமாங்கிறது. ஸோ இதில் என்னென்னா 1 - x 1 + x இருக்குது. இப்போ காஸ் தீட்டா மாதிரி 1 - cos θ 1 cos θ 1 + cos θ வரும். அது என்னென்னா நம்ம கோல்டன் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வரும். யூஸ் பண்ணால் நம்ம டேனுக்கு கன்வெர்ட் ஆகும். அதனால் வந்து எக்ஸ் காஸ் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ I integral of tan inverse of root of 1 - cos θ divided 1 + cos θ dx. இது வந்து நம்ம இது வரல சப்ஸ்டியூஷன் மோடில் அதாவது எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு திருப்பி மாற்றிக்க போகிறோம். ஸோ 1 - cos θங்கிறது வந்து என்னென்னா 2 sin square θ by 2 வரப்போகுது. 1 + cos θங்கிறது 2 cos square θ by 2 வரப்போகுது. அப்போ integral of tan inverse of root of sin square θ by 2 divided by 2 cos square θ by 2 வரப்போகுது. இங்கே 2 தான் 2 sin square θ by 2 2 cos square θ by 2 dxனு. அப்போ இது வந்து இது 2 கேன்சல் ஆகுது. இது வந்து tan square θ by 2 வந்துடுது. அப்போ integral of tan inverse of tan square θ by 2 ரூட்டுக்குள்ளே tan square வெளியே எடுத்திங்கன்னா tan inverse of tan θ by 2 வரப்போகுது. அப்போ tan கேன்சல் ஆகிறப்போ integral of θ by 2 dx. இப்போ தீட்டாவுக்கு பழையபடி அந்த பழைய வேலையை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தீட்டா வந்து என்னது cos inverse of x. அப்போ 1/2 into cos inverse of x dxனு வந்துடுது. அப்போ I = 1/2 into cos inverse of x into 1 dx. இது எதுக்கு புரியணும், இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் வழியாக பண்ண போகிறோம். எப்போயுமே வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி வந்துச்சுன்னா இன்டெக்ரல் பை பார்ட்ஸில் பண்ண போகிறோம். ஹைலைட்டில் வந்து காஸ் இன்வெர்ஸுங்கிறது இன்வெர்ஸு இது ஒன்றுமே இல்லாதனால நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கணும். அது அல்ஜிப்ரா. அப்போ f(x)ங்கிறது காஸ் இன்வெர்ஸ் x, g(x)ங்கிற ஒன்று ஃபார்முலா வந்து f(x) integral of f(x) g(x) dx வந்து பார்த்தீங்கன்னா f(x) into g(x) integral of g(x) dx minus integral of d by dx of f(x) into integral of g(x) dx ஹோலுக்கு dx. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா I = 1/2 காமனாக வெளியே இருக்குது. 1/2 into f(x) வந்து அப்படியே வச்சுக்கணும் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் g(x)ங்கிற ஒன்று. அப்போ integral of dx minus integral of d by dx of cos inverse of x into integral of dx இது ஹோலா dx. cos inverse x இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x into cos inverse of x மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -1/√(1 - x²). இதை இன்டெகிரேட் பண்ணும்போது x dx வரும். ஸோ x/2 into cos inverse of x plus 1/2 into integral of x by √(1 - x² dxனு வருது. இதை வந்து I1 எடுத்துக்கோங்க. அப்போ I = x/2 into cos inverse of x plus 1/2 into I1. I1 கன்சிடர் பண்ணுங்கள். integral of x by √(1 - x² dx. ரூட்டில் உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே உள்ள வருது. அப்போ t = 1 - x²ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt by dx = -2x. அப்போ dt by -2 = x into dxனு வரும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I1 = -1/2 into integral of 1/√t dtன்னு வரும். ரூட் ஏ மேலே கொண்டு வந்தீங்கன்னா t⁻−1/2 வரும். அப்போ -1/2 into integral of t⁻−1/2 dt. ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா -1/2 into t⁻1/2 divided by 1/2. இந்த 2 இது 2 கேன்சல் ஆகுது. ஏன்னா இது மேலே போயிடும். இது 2 கேன்சல் ஆகும். -√tன்னு வரும். டிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் -√(1 - x² வந்துடும். ஸோ உள்ள இதில் ஆன்சர் இதில் ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I = x/2 cos inverse of x minus 1/2 into √(1 - x² plus cன்னு வரும். அடுத்த சம்மு 24. I = integral of √(x² plus 1 into log x² plus 1 minus 2 log x divided by x⁴ dx. இதில் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல இந்த 2 வந்து மேலே கொண்டு போங்க. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகிடும். integral of √(x² plus 1 into log x² plus 1 minus log x whole square divided by x⁴ dx. அதில் பார்த்தீங்கன்னா log a minus b log bன்னு இருக்குது. அப்போ integral of √(x² plus 1 into log x² plus 1 divided by x² divided by x⁴ dxன்னு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே இதில் வந்து ரூட்டு இருக்குது, லாக் இருக்குது. நம்ம பொதுவாக ரூட் வந்தால் இது அதை வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இல்லை லாக்குள்ளே இருந்தால் லாக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேறு வருது, ரெண்டுமே வருது. அப்போ என்ன செய்கிறது? அப்போ ஒன்றும் இல்லை, இதையும் இந்த டேர்ம் வரி மாற்றுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே கீழே x² இருக்குது, இங்கே x² மட்டும் இல்லை. அப்போ இதுலேருந்து ஒரு எக்ஸை உள்ளே பிரித்தோம்னா √(x² plus 1 divided by x into log x² plus 1 divided by x² divided by x³ dx. இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா x² ஆயிரும். அப்போ integral of √(x² plus 1 divided by x² into log x² plus 1 divided by x² divided by x³ dx. இந்த x² எல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா
integral of root of 1 plus x square 1 plus 1 by x square into log of 1 plus 1 by x square divided by x cube dxன்னு வரும். இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத டீன்னு எடுத்தாலும் சரி இதை எடுத்தாலும் சரி ரெண்டும் ஒரே தான் இருக்குது. அப்போ டீன்னு எடுங்க. டீக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டீ = 1 by 1 plus x square எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபைன் பண்ணும்போது -2 by x cube வரப்போகுது. அப்போ -dt by 2 = dx by x cube வரப்போகுது. அப்போ dx by x cubeங்கிறது dt by 2 -dt by 2ன்னு மாறப்போகுது. இதெல்லாம் வந்து இது ரூட் டீயாக மாறப்போகுது, இது லாக் டீயாக மாறப்போகுது. அப்போ I = integral of 1 plus 1 by x square into log of 1 plus 1 by x square divided by x cube dx வந்து பார்த்தீங்கன்னா -1 by 2 into integral of root t log t dtன்னு மாறிடுது. இது tங்கிறது t⁴1 by 2 log t dtன்னு வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் ஃபார்முலா, அதாவது இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் பண்ண போகிறோம். இதில் f(x)ங்கிறது பார்த்தீங்கன்னா log t, ஏன்னா இல்லை ரெண்டாவது லாகு எல்லுங்கிற லாகு டீங்கிறது அல்ஜிப்ரா ரெண்டாவது இருக்குது. அப்போ g(x)ங்கிறது t⁴1 by 2. அப்போ ஃபார்முலாவில் f(x) g(x) dx வந்து பார்த்தீங்கன்னா f(x) into integral g(x) dx minus integral of d by dx of f(x) into integral of g(x) dx ஹோலுக்கு dx. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I = -1 by 2 into log t integral of t⁴1 by 2 dt minus integral of d by dt of log t into t⁴1 by 2 integral of t⁴1 by t dt dtன்னு வரும். இது t⁴1 by 2ங்கிறது t⁴3 by 2 by 3 by 2 வரப்போகுது. log t அப்படியே வச்சுக்கிறீங்க. மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் log t டிஃபைன் பண்ணுவோம் 1 by t. இதை இன்டெகிரேட் பண்ணுவோம் t⁴3 by 2 டிவைட் பை 3 by 2 dtன்னு வருது. இந்த t வந்து மேலே கொண்டு போனால் t⁴ -1 வரும். இது அப்படியே எழுதிக்கோங்க. இது மேலே அதாவது 3 by 2 2 by 3 மாறிடுது. -1 by 2 into 2 by 3 into t⁴3 by 2 log t மைனஸ் இது மேலே வரும் -2 by 3 into t⁴ -1 integral of t⁴ -1 into t⁴3 by 2 dt. -1 3 இது -1 இதில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா t⁴1 by 2 மாறிடும். ஸோ மற்றெல்லாம் அப்படியே எழுதிட்டு இது வந்து t⁴1 by 2 dtன்னு வந்துடுது. இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா -1 by 2 into 2 by 3 into t⁴3 by 2 log t minus 2 by 3 into இது 1 செகண்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது t⁴3 by 2 by 3 by 2ன்னு வரப்போகுது ப்ளஸ் c. ஸோ இதில் 2 by 3 into t⁴3 by 2 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா -1 by 2 into 2 by 3 t⁴3 by 2 into இங்கே log t மட்டும் வரும் மைனஸ் இங்கே 2 by 3 மட்டும் வரும் ப்ளஸ் சின்னு வரும். இது சிம்பிளி பண்ணிங்கன்னா -1 by 3 into t⁴3 by 2 into log t minus 2 by 3 ப்ளஸ் சின்னு வரும். டீக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 by 3 into 1 plus 1 by x square whole power 3 by 2 into log 1 plus 1 by x square minus 2 by 3 plus c. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.